ஹாய் ஹலோ திஸ் இஸ் மோனிஷா. ஸோ எல்லோரும் நம்ம பார்த்துட்ருப்போம் தமிழ்நாட்டில் ரிதன்யா நியூஸ் டெத் நியூஸ் வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் வராமல் வந்து நம்ம தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டவுரிலாம் வந்து ஃபேஷன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டேரெக்டாகவே கேட்டுட்ருக்காங்க, எவ்வளோ போடுவீங்க? ஸோ ரிலேஷன்ஸை வச்சு கேட்குறது, அவங்க எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ போடுவீங்கன்னு ரிலேஷன்ஸை வச்சு அவங்கள வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கேட்குறது, புரோக்கர் கிட்ட கேட்குறது, இந்த மாதிரிலாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து இன்டைரக்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் போடுறத போடுங்க, நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி. இது ஒரு கைண்ட் ஆஃப் டவுரி தான். ஸோ அவங்க இன்டைரக்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டவுரின்ற ஒரு வேர்டு வந்தாலே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு தயவு செய்து பொண்ணு தராதிங்க. எந்த ஒரு ஃபேமிலி பொண்ணு மட்டும் போதும், அது மட்டும் அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் அப்படின்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தந்தால் போதும். பொண்ணுங்க வந்து நல்லாவே ஸ்கில்டாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால கண்டிப்பாக வந்து 50,000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஸ்கில்டாக தான் இருக்காங்க, கேப்பபிளாக இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து சொல்லுங்கள், எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து படிப்பு தந்திருக்கோம், அதுதான் உங்களுக்கு சொத்து, எங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றத டேரெக்டாகவே சொல்லிடுங்க. அதையும் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு தாங்க. பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ப்ராடான ஒரு ஃபேமிலி. ஸோ அங்கே நீங்கள் பொண்ணு தரும் போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும். 2 பேரும் ஏர்ன் பண்ணுவாங்க, 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு யார் பொண்ணு மட்டும் போதும், எங்களுக்கு நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம், எங்களுக்கு பொண்ணை மட்டும் தாங்க, அது போதும்னு யார் சொல்கிறாங்களோ, ஸ்ட்ராங்காக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பொண்ணு தாங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறைய நம்ம பேசுவோம் இதை பற்றி. தேங்க்யூ அண்ட் பாய்.